யூஎஸோட ஒரே ஒரு டெசிஷன்ல இந்தியன் மார்க்கெட்டே குலுங்குது. என்னைக்கு ட்ரம்ப் யூஎஸோட பிரசிடென்ட் ஆனாரோ அன்னையில இருந்து இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்ல குளோபல் இன்வெஸ்டர்ஸாலும் நிம்மதியா தூங்க முடியல. எஃபெக்டிவ் ஃப்ரம் ஆகஸ்ட் 1 இருந்து யூஎஸ் இம்போர்ட் பண்ற இந்தியன் கூட்ஸ் மேல க்ளோஸ் டு 25% வரைக்கும் டாரிஃப் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெனால்ட்டியும் சேர்த்து போட்டிருக்காங்க. இதனால மேக்ஸிமம் இம்பாக்ட் ஆகிற இண்டஸ்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ், ஃபார்மா, ஐடி அண்ட் டெக்னாலஜிஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ். இதனால மார்க்கெட்ல ஒரு ஷார்ட் டர்ம் வால்டாலிட்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஃப்ஐஐஸ் வந்து கோயிங் ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸ் கம்மியா இருக்குன்றனால அவங்களோட ஈக்விட்டி எக்ஸ்போஷரை கம்மி பண்ணுவாங்க. கரன்சியோட டிப்ரிசியேஷன் ரிஸ்க் இருக்கும். அட் த சேம் டைம் எக்ஸ்போர்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் டைரக்டாவே இறங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த இம்பாக்ட்னால இன்வெஸ்டர்ஸ் யாரும் பேனிக் ஆக வேணாம். டைம் பீங் வெயிட் அண்ட் வாட்ச். உங்களோட அசெட்ஸை ப்ராப்பரா டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களோட எக்ஸிஸ்டிங் அசெட் ப்ராப்பரா இருக்கான்னு சொல்லி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ எடுத்துக்கோங்க. என்னதான் ஷார்ட் டர்ம் நாய்ஸ் ஹெவியா இருந்தாலும் இந்தியாவோட growth ஸ்டோரி ஸ்டில் பாசிட்டிவ் தான். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்தியாவோட growth ஸ்டோரியை நம்பி லாங் டர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட வெல்த்தை பெஸ்டா கிரியேட் பண்ணலாம். இந்த சிச்சுவேஷன்ல எந்த அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அசெட்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலா போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி அனுப்புறேன்.